ஹலோ, இங்க பாருங்க. அட, கூப்பிடுறது காதல வில்லையா? இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கல்யாண மண்டபத்துல இருந்து ஓடி வந்துட்டியா என்ன? இங்க பாருங்க, உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நம்ம நாட்டுல மரங்களுக்குன்னு நிறைய முக்கியத்துவம் இருக்கு. ஒரு பக்கம் மரத்தை பிரதானமா வச்சு மத வழிபாடுகள் செய்யறது உண்டு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் சில முக்கியமான மரங்கள்ல ஆத்மாக்கள் வாசம் செய்யறதும் உண்டு. இந்த கதை உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த தொழில் நகரமான கான்பூர்ல நடந்தது. இதுல மரத்துக்கும் மனுஷனுக்கும் ஏற்பட்ட ஒரு பயங்கரமான சம்பந்தம். இங்க பாருமா, நீ இந்த மரத்தை சுத்தி வா. मंगला काली भद्रकाली कृपालिनी दुर्गा क्षमा शिवा धात्री स्वाहा सदा नमस्तुते। ओम सर्वमंगल मांगल्य सर्वाधिक सर्वाधिके शरणत्रा अंबिके गौरी नारायणी नमस्तुते। ओम मंगलम भगवान विष्णु मंगलम गरुड़ध्वजा मंगलम कुंडलिकाक्षे मंगलाय करो हरि। ओम जयंती मंगला काली भद्रकाली कृपालिनी दुर्गा क्षमा शिवा धात्री स्वाहा सदा नमस्तुते। நல்லா கட்டிடுமா. கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த மரத்துல கட்டின முடிச்ச அவுத்துருமா. என்கிட்ட கொடுமா. சீக்கிரமா இங்க இருந்து நாம போயிடலாம், இல்லன்னா யாராவது பாத்துருவாங்க. சீக்கிரம் சீக்கிரம். புரோஹிதரே, இந்தாங்க உங்களுக்கான தட்சணை. புரோஹிதரே, இனிமே எந்த பிரச்சனையும் இருக்காது இல்ல? இருக்காது இருக்காது. இந்த கல்யாணம் நடந்ததால உங்க பொண்ணுக்கு இருந்த கல்யாண தோஷம் விலகிடுச்சு. இனிமே நீங்க உங்க பொண்ணுக்கு நல்ல இடத்துல மறுமணம் செஞ்சு வைக்கலாம். உங்க உதவி என்னால மறக்கவே முடியாது. அது மட்டும் இல்ல, உங்ககிட்ட ஒரு வேண்டுகோளும் இருக்கு. இந்த கல்யாணத்தை பத்தி யாருக்கும் எதுவும் தெரிய வேண்டாம். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் எதையும் வெளியே சொல்ல மாட்டேன். நல்லா இருங்க. வாங்க சீக்கிரமா போலாம். ஒரு அம்மாக்கு பையனோட கல்யாணத்தை விட சந்தோஷம் வேற எதுவும் இருக்க முடியாது. அந்த நாள் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அதை என்னால மறக்கவே முடியாது.
என் பையன் அப்தீஷோட கல்யாணம் அவனுக்கு பிடிச்ச பொண்ணு நியந்தியோட தான் நடக்க இருந்தது. எல்லாம் நல்ல விதமா நடந்தது. எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா என்னன்னு தெரியல, என் மனசுல மட்டும் பயம் இருந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் நடந்த விஷயத்த எங்களால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. மங்களம் பகவான் விஷ்ணு மங்களம் புண்டரீகாட்ச மங்களாய தனோஹரி. நீங்க 2 பேரும் அதே இடத்துல நில்லுங்க. இப்போ பொண்ணு முன்னாடி வாங்க, பையன் பின்னாடி போங்க. சர்வமங்கல மங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே நமோஸ்துதே. ஐயோ, நெருப்பு பிடிச்சிருச்சே. நெருப்பானுங்க, ஐயோ, நெருப்பானுங்க. எப்படி பிடிச்சதுன்னு தெரியல. சீக்கிரம் அணைங்க, சீக்கிரம். புரோகிதரே, என்ன அபசகுனம் இது? ஏதாவது சொல்லுங்க ஐயா, என்ன பண்றது இப்போ? அம்மா, கொஞ்சம் நீங்க அமைதியா இருங்க. நீங்க விருப்பப்பட்ட மாதிரியே கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. நீங்க தேவையில்லாம கவலைப்படாதீங்க. நீங்க முதல்ல மாப்பிள்ளையும் பொண்ணையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. தீர்க்க சுமங்கலியா இருமா, சந்தோஷமா இருங்க. அவங்ககிட்டயே ஆசீர்வாதம் வாங்க. மருமகளே, நான் ஆரத்தி எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நீ மெதுவா வலது காலை எடுத்து வச்சு இந்த கலசத்தை தள்ளிட்டு வீட்டுக்குள்ள வா. உள்ள வா. ஆனா இது ஒண்ணு இல்லம்மா.
नियति 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 எங்க போனா? நியதி நியதி அம்மா நீங்க நேத்திய பாத்தீங்களா? அவ ரூம்ல தான் இருப்பா, அங்க போய் பாரு. இல்லம்மா நான் ரூம்ல எல்லாம் நல்லா தேடி பார்த்துட்டேன். என்ன நியந்தி அவ ரூம்ல இல்லையா? அப்போ அவ எங்க போயிருப்பா? என்னங்க நியதி நியந்தி என்னங்க அந்த 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 மரம் உனக்கு என்னாச்சு? நீ எங்க போயிட்ட நியதி? நியதி 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 ஐயோ நியதி என்னாச்சு? எந்திரி. அட கடவுளே, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இவ ராத்திரி பூரா வெளியே இருந்தான்னு தெரிஞ்சா நம்ம மரியாதை என்ன ஆகுறது? அம்மா இதெல்லாம் பேசிட்டு இருக்கிற நேரமா இது? நியத்தியோட நிலைமை பாருங்க. நான் இவளை ரூமுக்கு கூட்டு போறேன். இங்க பாருப்பா, எனக்கு சுத்தமா எதுவுமே புரியல. ஆனா என்னால என் பையன் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் ஏற்படக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப கவனமா இருந்தேன். அதனால நான் எதுவும் பேசாம இருக்கிறதா நல்லதுன்னு நினைச்சேன். ஆனா அப்ப ஏற்பட்ட பிரச்சனை நான் நினைச்ச மாதிரி இல்ல. நான் வேணா வச்சு விட்டுட்டுமா? ஏன்னா இனிமே இது என்னோட உரிமையாச்சே. இந்தா நீ என்ன சொல்ற நியதி? நீ என்னோட மனைவி. நான் உன்னோட மனைவி இல்ல, நான் தியாகராஜனோட மனைவி. இனிமே எனக்கு நீ குங்குமம் வைக்க முயற்சி பண்ணாலும், என்னை நெருங்கி வர முயற்சி பண்ணாலும் நான் உன்னை கொன்னுடுவேன்.
எந்திரிங்கன்னு சொல்றேன்ல. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? எந்திரிங்க. என்னாச்சு? நான் உன்னோட மனைவி இல்ல. நான் தியாகராஜனோட மனைவி. அப்தேஷ், நியந்தி, அப்தேஷ் எங்க? தெரியாது. அப்பா நீங்க எதையும் என்கிட்ட மறைக்கிறீங்க. நியத்தி மயங்கி வீடுறதுக்கு முன்னாடி அவ மரத்தை பத்தி எதையோ சொல்ல ஆரம்பிச்சா. இதெல்லாம் என்னதுப்பா? ஏன் நமக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நடக்குது? இங்க பாருப்பா, ஆக்சுவலி நியந்தியோட ஜாதகத்துல கல்யாண தோஷம் இருந்தது. ஆனா உன் ஜாதகத்துல அப்படி எதுவும் இல்லை. உன்னை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனாலதான் புரோகிதர் நியந்தியோட ஜாதகத்தை மாத்தி உன் ஜாதகத்தோட பொருத்தமா இருக்குன்னு சொன்னாரு. அது மட்டும் இல்ல, அவரு நியந்திக்கு ஒரு ஆலமரத்தோட மட்டும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னா அவளுக்கு இருக்கிற இந்த தீவிரமான மாங்கல்ய தோஷம் சரியாயிடுன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் உங்க இல்லற வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாரு. சரி, பரவாயில்ல. ஆக்சுவலா நான் உங்ககிட்ட தான் பேசணும்னு வந்தேன். இங்க பாரு, இன்னைக்கு நடந்தது எதுவுமே சரியில்லதா. இந்த மாதிரி நேரத்துல உங்க அப்பா அம்மா உங்ககிட்ட எப்படி நடந்துக்குவாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த பாரு, இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நீ இந்த வீட்டு மருமக, அப்தேஷோட மனைவி. இந்த மாதிரி எல்லாம் ராத்திரி நேரத்துல வெளியில போறது சுத்தமா நல்லது இல்லம்மா. இனிமே இந்த வீட்டோட மான மரியாதை எல்லாம் உன் கையில தான் இருக்கு. உனக்கு உனக்கு நான் என்ன சொல்ல வரேங்கிறது புரியுது இல்ல? இனிமே கவனமா இருந்துக்க. ஆப்தேஷ் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். அவனுக்கு பிடிச்ச சாப்பாடு செஞ்சு வை, ரொம்ப சந்தோஷப்படுவான். இங்க பாருப்பா, நாங்க செஞ்சதெல்லாமே எங்க பொண்ணோட சந்தோஷத்துக்காகத்தான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருப்பா. நான் உன்னை கையெடுத்து வேண்டி கேட்டுக்கிறேன். நடந்த விஷயங்களை நம்மளால மாத்தவே முடியாதுப்பா. ஆனா நடக்க போற விஷயத்தை குறைஞ்சபட்சம் மாத்த முயற்சி பண்ணலாம்லப்பா. நெருப்பு பிடிச்சிருக்கு. ஐயோ, யாராவது வந்து என்ன காப்பாத்துங்க. யாராவது வாங்க. யாராவது காப்பாத்துங்க. நியந்தி, நியந்தி, அப்தேஷ் சீக்கிரம் வா. இந்த மாதிரி நெருப்பு பிடிச்சிருச்சு. என்னது இது? நெருப்பு எப்படி நியந்தி உள்ள இருக்கா? நியத்தி, எப்படியாவது காப்பாத்து. நான் உள்ள வரேன் நியத்தி. நியத்தி, நியத்தி காப்பாத்து. இந்த சம்பவம் என்ன முழுசா உலுக்கி எடுத்துருச்சுன்னு சொல்லலாம். எனக்கு எதுவுமே புரியல. என் கண்ணு முன்னாடியே நடந்துகிட்டு இருக்கிற சம்பவம் கனவா இல்ல நிஜமான்னு தெரியல. அதுக்கப்புறம் நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். நேந்திய விட்டு விலகி இருக்கிறதா என் பிள்ளைக்கு நல்லதுன்னு நினைச்சேன். ஆப்தேஷ், இத பாருப்பா, கொஞ்ச நாளாவே என் மனசுல ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு. இங்க பாருப்பா, எனக்கு நல்லா தெரியும் நீ நியந்திய உயிருக்குயிரா காதலிக்கிறேன்னு.
ஆனா கடந்த சில நாட்களா நம்ம வீட்டுல நடந்துட்டு இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு என்னவோ நியந்திக்கு பேய் பிடிச்சிருக்கோன்னு தோணுது. இப்பெல்லாம் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களும் அவளை பத்தி என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்ல, நம்மள அவமானப்படுத்துறாங்க. பரவாயில்ல, அதை விடு. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இனிமே அவ இந்த வீட்டுல இருக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணல. நீ நீ அவளை விவாகரத்து பண்ணிடு. என்னம்மா நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவ என்னோட மனைவி. அப்தேஷ், நேத்து நடந்ததையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் நீ இங்க பாருப்பா, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுப்பா. நீ அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பிடு. ஒருவேளை நீ அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பலன்னு வச்சுக்க, நானே அவளை வீட்டை விட்டு விரட்டிடுவேன். ஏன்னா எனக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ரொம்ப பயமா இருக்கு. அம்மா ப்ளீஸ் அமைதியா இருங்க. இந்த வீட்டுல என்னென்னமோ நடக்குது. கொஞ்சம் அமைதியா இருங்க. அந்த நியந்தி என்ன இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறியா? என்ன விரட்ட போறியா? நான் என் புருஷனை கூட்டிட்டு இங்க இருந்து போயிடுவேன். நீ சொல்றத கேளு, கையெடு. மட்டும் இந்த வீட்டை வேணாம், வெளியே அனுப்ப முடியாது. நீ என்ன இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப போறியா? உன்னை எங்கேயே கொன்னு போட்டுருவேன். உனக்கு அவ்வளவு தைரியமா? அப்தேஷ், அப்தேஷ், அப்தேஷ். எல்லாரும் எங்களை பத்தி என்னென்னமோ பேச ஆரம்பிச்சாங்க. வாழ்க்கையை வாழறதே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. மருமகளோட நடவடிக்கையினால நானும் என் பையனும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். அப்பதான் அப்தேஷ் அந்த புரோகிதரை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்தான். அவர்தான் இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சவரு. அம்மா, புரோகிதர். வணக்கம். வணக்கம்மா. அம்மா, நியத்தி எங்க? இங்க பாருப்பா, இன்னைக்கு நடந்த சம்பவத்தை நினைச்சு நான் ரொம்ப பயந்து போயிருக்கேன். நியந்தி அவ ரூம்ல தான் இருப்பா. ஏன்னா நான் தான் அவளை பூட்டி வச்சிருக்கேன். அம்மா, எதுக்காக அப்படி எல்லாம் செஞ்சீங்க? இந்த சாவி. அந்த சாவியை கொடுங்க. அப்தேஷ் வந்து. வாங்க புரோகிதர், வாங்க போலாம். நியத்தி, நியந்தி, நியந்தி. இங்க யாருமே இல்லையம்மா? ஆமா, ஆனா நான் அவளை இந்த ரூம்ல தான் பூட்டி வச்சிருந்தேன். எங்க போயிருப்பா அவ? புரோகிதரே, நீங்க என் கூட வாங்க. அப்தேஷ், நியத்தி, புரோகிதரே, நியத்தி, புரோகிதரே, இங்க என்னதான் நடக்குது? தயவு செஞ்சு என்னோட நியத்தியை காப்பாத்தி கொடுங்க. ப்ளீஸ், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நீ எதுக்கும் பயப்படாதப்பா, எல்லாம் சரியாயிடும். இதுக்கு நாம ஒரு சாந்தி பூஜை செய்யணும். ஆனா அதுக்கு முன்னாடி நான் என்னுடைய குருதேவர் ஹரிசங்கர சுவாமிகளோட பேசியாகணும். பூஜைக்கு தேவையான பொருட்களை நீங்க வாங்கிட்டு வந்துடுங்க. இன்னைக்கு ராத்திரியே இதை நான் நிவர்த்தி பண்ணிடுறேன். நீ கவலையே படாம வீட்டுக்கு போ. ஆனா புரோகிதரே, நான் தான் சொல்றேன்ல, நீ போயிட்டு வா.
புரோகிதரோட மரணத்துக்கு அப்புறம் அப்தேஷ் முழுமையா நம்ப ஆரம்பிச்சிட்டான். ஆனா பெரியவங்க சொல்ற மாதிரி கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி கிடைக்கதான் செய்யும். ஓம் சாய்ராம். ஆமா, புரோகிதரோட குருஜி. ஓ, என் ட்ரெஸ்ஸிங் சென்ஸை வச்சு நம்புறது கொஞ்சம் கஷ்டம்தான். நான் கடந்த 10 வருஷமா சாய் வித்யாவில் பயிற்சி எடுத்துட்டு இருக்கேன். நீங்க என்ன தாராளமா நம்பலாம். ஆக்சுவலா விஷயம் என்னன்னா, என் சிஷ்யன் விஜயநாத்தோட அகால மரணத்துக்கு அப்புறம் அவரு அரைக்குறையா விட்ட அந்த வேலையை முடிச்சு வைக்கிறத என்னோட கடமையா நினைக்கிறேன். அதனால நீங்க என்ன அந்த மரத்துக்கிட்ட கூட்டிட்டு போக முடியுமா? முடியாது, அங்க யாரும் போக கூடாது. என்னால உங்க பயத்தோட காரணத்தை புரிஞ்சுக்க முடியுது. நீங்க என்ன தாராளமா நம்பலாம். நான் இருக்கிற வரைக்கும் அவதேஷுக்கு எதுவும் ஆகாது. அப்தேஷ், அம்மா, எனக்கு எதுவுமே ஆகாது. புரோகிதரே, இதுதான் அந்த மரம். நீங்க கவலையப்படாதீங்க. இனிமே ஆக வேண்டியத நான் பாத்துக்கிறேன். அவகிட்ட நீ என்ன எதிர்பார்க்க? என் பேரு தியாகராஜன். இவ என்னுடைய மனைவி. இவ உன் மனைவி இல்ல, இவ அவதேஷோட மனைவி. இல்ல, இவங்க கல்யாணம் அறகுறை கல்யாணம். இந்த பொண்ணு இப்ப மனுஷ ரூபத்துல இருக்கா, நீ பிசாசு ரூபத்துல இருக்க. நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்றது சாத்தியமே. நான் இங்க பக்கத்து கிராமத்தை சேர்ந்த பிராமணன். நான் அங்க வித்தைகள் எல்லாம் கத்துக்கிட்டு பிரயோகிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் கொஞ்சம் கொஞ்சமா செய்வினை மாய வித்தைகளால கவரப்பட்டேன். தந்திர வித்தைகளோட பிரயோகத்தையும் நான் ஆரம்பிச்சிட்டேன். அப்பதான் ஒரு நாள் இது முழு கிராமத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. பெரிய போராட்டங்கள் செஞ்சாங்க. கிராமத்தை விட்டு என்னை வெளியேற்றிட்டாங்க. என்னோட வருங்கால மனைவியோட எனக்கு கல்யாணமும் நடக்கல. இந்த அவமானத்தோட என்னால் உயிர் வாழ முடியாது. அதனால அன்னைக்கு நான் இந்த மரத்துக்கு கீழே தூக்க மாட்டிக்கிட்டேன். அதனால தான் என்னோட ஆத்மாவுக்கு சாந்தியே கிடைக்கல. கடந்த 10 வருஷமா இந்த மரத்துல பிசாசு ரூபமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆனா இனிமே என்கிட்ட இருந்து என் மனைவியை யாராலும் பிடிக்க முடியாது. அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள அவ ஒரே அடியா எனக்கு சொந்தமாயிடுவார். என்ன கேட்டுதா? அவ எனக்கு சொந்தமாயிடுவா. அவதேஷ், மாங்கல்ய தோஷத்தை சரி பண்றதுக்காக தப்பான வழியில அந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சதுனால அந்த பிசாசு நியத்திக்குள்ள வந்துருச்சு. அது முழுசா ஒரு கல்யாணம் மாதிரி நடந்ததுனால அவன் மனைவின்னு நினைக்கிறான். நம்ம இன்னைக்கே ஏதாவது செஞ்சாகணும். இல்லைன்னா நியத்திய காப்பாத்துறது சாத்தியமே இல்லைன்னு தான் சொல்லணும். என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. அதுக்கு ஒரு வழி இருக்கு. நாம எவ்வளவு கஷ்டப்பட்டாவது அந்த முடிச்ச அவுத்தாகணும். ஆனா இதுல உன்னோட உயிருக்கே ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இல்ல, அப்தேஷ் எதுவும் செய்ய வேண்டாம். எங்களுக்கு இதெல்லாம் தேவையே இல்லை. நேத்தி என்னோட மனைவிமா. நல்லது கெட்டது சந்தோஷம் துக்கத்துல ஒன்னா இருப்ப நான் வாக்கு கொடுத்துருக்கமா. எனக்கு என்ன ஆனாலும் சரிமா, நான் மட்டும் அவளை சாகவே விட மாட்டேமா. அப்தேஷ், அப்தேஷ். குருஜி,
நான் தயாரா இருக்கேன். நீங்க பூஜைக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே பண்ணுங்க. சபாஷ்பா. நீங்க நாளைக்கு இந்த சித்த கலசத்துல சுடுகாட்டுல இருக்கிற மண்ணை எடுத்துக்கிட்டு வரணும். பூஜைக்கு இது ரொம்ப முக்கியமான பொருள். அந்த ஆத்மா இந்த வேலையை செய்ய விடாம பல வழிகள்ல முயற்சி பண்ணும். ஆனா நீங்க உங்க தைரியத்தை மட்டும் இழந்துடாதீங்க. அப்புறம் ரொம்ப கவனமா இருங்க. கலசம் கீழே விழக்கூடாது. அப்படி விழுந்ததுன்னா அதோட சக்தி போயிடும். நீலாஞ்சனம் சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் ಛಾಯಾಮಾರ್ತಂಡ ಸಂಭೂತಂ தம் நமாமி சனேஸ்வரம். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். இங்க பாருமா, இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, இந்த கோட்டை தாண்டி மட்டும் அடி எடுத்து வச்சிடாங்க. ஓம் நம சிவாய். இங்க பாருமா, நீ பயப்படாத. நான் உன் கூட தான் இருக்கேன். மா, நீங்க இங்க? இங்க பாரு, என்னை மன்னிச்சிரு. நான் சுயநலத்தால அப்படியெல்லாம் சொல்லிட்டேன். நீ மேல நீ வச்சிருக்கிற அன்பை என்னால புரிஞ்சுக்க முடியல. வா, சீக்கிரமா போய் இந்த கலசத்தை குருஜிகிட்ட கொடுத்துடலாம். சரிம்மா, வாங்க. அம்மா எங்க இருக்கீங்க? மா மா என்னமா இது? கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைம்மா. நான் என் மந்திரத்தால தியாகராஜனை கட்டி போட்டுட்டேன். இனிமே அவனால நிச்சயமா உன்னை தாக்க முடியாது. ஓம் ரீம் ரீம் க்ளீம் சாமுண்டாய விச்சே. ஓம் ரீம் க்ளீம் க்ளீம் சாமுண்டாய விச்சே. ஓம் க்ளீம் ப்ரீம் ப்ரீம் சாமுண்டாய விச்சே. ஓம் ப்ரீம் க்ளீம் க்ளீம் சாமுண்டாய விச்சே.
नीलाञ्जन समाभासं रविपुत्रं यमाग्रजं छायामार्तण्डसम्भूतं नमामि शनैश्चरम् नीलाञ्जन समाभासं रविपुत्रं यमाभासं अवधेश! छायामार्तण्डसम्भूतं नमामि शनैश्चरम् छायामार्तण्डसम्भूतं नमामि रविपुत्रं यमाग्रजं छायामार्तण्डसम्भूतं नमामि शनैश्चरम् नीलाञ्जन समाभासं रविपुत्रं यमाग्रजं போகாதமா உட்காரு. இது அது செய்யற சூழ்ச்சி. குருஜி नीलाञ्जन समाभासं रविपुत्रं यमाग्रजं छायामार्तण्ड सम्भूतं नमामि शनैश्चरम् 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 ரொம்ப ரொம்ப நன்றி குருஜி. நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. எல்லா பிரச்சனையும் விலகிடுச்சு. இனிமே நீங்க 2 பேரும் சந்தோஷமா வீட்டுக்கு போலாம். கடவுள் உங்க 2 பேரையும் ரொம்ப நிம்மதியா வாழ வைக்கட்டும். ஓம் சாந்தி. நம்ம பேரனாமல் எக்ஸ்பர்ட் வேணு சந்தல் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி பயங்கரமான ஆத்மாக்கள் மரங்களை தங்களோட வீடுகள் ஆக்கிக்குது. கரண் பிசாசு அப்புறம் பிரம்மா பிசாசுங்கிற பயங்கரமான பிசாசுகளுக்கு ரொம்ப பிடித்தமான இடம் மரங்கள் தான். இதுங்கெல்லாம் அங்கேயே இருந்துகிட்டு தங்களோட வேட்டையை நடத்துது. அந்த மரங்கள்ல இருக்கிற கெட்ட ஆத்மாக்கள் கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி மரங்களுக்கு பக்கத்துல போகவே கூடாது. அங்க ஏதாவது புரோகிதரோ இல்ல பண்டிதரோ இல்லாம எந்த ஒரு பரிகாரத்தையும் செய்யாதீங்க. தப்பி தவறி கூட அந்த மரங்களுக்கு கீழே குப்பைகளை போட்டுறாதீங்க. ஒருவேளை இந்த பிரேத ஆத்மாக்களால பாதிக்கப்பட்டீங்கன்னா சூரியனுக்கும் தண்ணீருக்கும் பூஜை செஞ்சு அந்த தண்ணி அந்த மரத்துல ஊத்தி அந்த ஆத்மாக்களோட சாந்திக்காக பூஜை பண்ணுங்க. இன்னைக்கும் அந்த தியாகராஜனோட ஆத்மா அந்த மரத்துல வாசம் செய்யுதுன்னு சொல்லுவாங்க. அந்த குருஜி அத அந்த மரத்துல கட்டி போட்டு அதுல எழுதியும் வச்சுட்டாரு. இந்த மரத்துக்கடியில உட்காராதீங்க, உட்காந்து ஆபத்தாயிடுன்னு எழுதி வச்சிருக்காரு. அப்ப நான் அப்தேஷ பயத்தினால மட்டும்தான் அவனை தடுத்தேன். ஆனா இன்னைக்கு அதை யோசிச்சு பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அன்னைக்கு அப்தேஷ் என் பேச்ச கேட்காம இருந்தது முழுக்க முழுக்க நல்லது. அவன் மனைவியை காப்பாத்த அவன் கடைசி வரைக்கும் போராடினான். கடவுள் அருளால இன்னைக்கு 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்க.